ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன். ஸோ அதாவது இதில் ஃப்ளூயிடைஸ் பெட் அப்படின்னா என்னென்னா, நாம் சாலிட் பார்ட்டிக்கல் டோலமைட் வந்து டோலமைட்டை இந்த ஹோபருக்குள்ளே வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பெட்டு நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட் இது. ஸோ அந்த பிளேட்டில் வந்து நம்ம டோலமைட்டை வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ இந்த டோலமைட்டை அனுப்புகிற அதே சமயத்தில் ஹை வெலாசிட்டியில் ஏரை நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதனால் டோலமைட்டோட சாலிட் பார்ட்டிகள் என்ன ஆகுதுன்னா ஃப்ளூயிடாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் இதை வந்து ஃப்ளூயிடைஸுங்கிறோம். டைரெக்டாக சாலிட் பார்ட்டிகள் வந்து ஃப்ளூயிடாக மாறுறதுனால ஃப்ளூயிடைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டை நம்ம வந்து பெட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து ஃப்ளூயிடைஸ் பெட்டுங்கிறோம். ஸோ இந்த ஃப்ளூயிடை யூஸ் பண்ணி நமக்கு கம்பஷன் நடக்குது. ஸோ அதனால் இதை ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் சொல்கிறோம். சரி, இதில் வந்து ஃபுல் ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் சாலிட் பார்ட்டிகல் டோலமைட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து டோலமைட் மட்டும் இல்லை, லிம்ஸ்டோன் சென்ட் பண்ணலாம். அதாவது சுண்ணாம்பு வந்து நம்ம இதில் கொடுக்கலாம், சேண்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிகளை வந்து நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்டில் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்தாச்சுன்னா ஹை வெலாசிட்டியில் ஏற அந்த சாலிட் பார்ட்டிகளை நம்ம வந்து கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட் சொன்னது தான் சாலிட் எல்லாமே வந்து ஃப்ளூயிடாக மாறுது. அந்த சாலிட் பார்ட்டிகள் டோலமைட் ஃப்ளூயிடாக மாறுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரோட ஹை வெலாசிட்டினால் இந்த ஃப்ளூயிட் எல்லாமே ஒரு டர்புலன்ட் ஃப்ளோவில் இருக்கும். ஸோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவில் இருக்கிறதுனால நமக்கு அதிக இடம் இருக்கும். அதாவது கம்பஷன் ஆகிறதுக்கு அதிக இடம் உருவாகும். ஏன்னா அந்த டர்புலன்ட் ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல இருக்கிறது. ஸோ எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃப்ளூயிட் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்ம கம்பஷன் எல்லா இடத்துலையும் நடக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டர்புலன்ட் ஃப்ளோ இருக்கும்போது ஃபூயிலையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபூயில் வந்து சாலிட் பார்ட்டிகலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோலாக இருக்கலாம், பயோமாஸாக இருக்கலாம். ஸோ எதுனாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபூயில் உள்ளே கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த டோலமைட் வந்து ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோவில் இருக்குது. ஸோ இந்த கோல் இல்லைன்னா பயோமாஸ் ஏதாச்சும் உள்ளே வரும்போது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டர்புலன்ட் ஃப்ளோவில் இருக்கிறதுனால ஸோ ஏரும் ஃபூயிலும் நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஏரும் ஃபூயிலும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கம்பஷன் நல்லா நடக்கும். ஸோ கம்பஷன் நடக்கிறதுனால நமக்கு அதிலேருந்து ஒலைட்டைல் மெட்டீரியல் வந்து உருவாகும். ஸோ அதாவது வந்து கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அந்த மாதிரி ஒலைட்டைல் மெட்டீரியல் உருவாகும். ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த வரக்கூடிய ஏரில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், இந்த ரெண்டும் உருவாகும். ஸோ இந்த வாட்டர் வேப்பர் என்ன செய்யணும்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு உள்ள டியூப் இருக்குது. ஸோ அந்த டியூப்பில் நம்ம வந்து வாட்டரை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதான் வந்து டியூப்பு, வாட்டரை வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வழியாக வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகுது. ஸோ நமக்கு கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகிறதுனால கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் உருவாகும். ஸோ அது ஹை ஹீட்டில் இருக்கும். இந்த பபுள் இருக்குல்ல, இதான் வந்து வாட்டர் வேப்பர். ஸோ அது வந்து ஹை ஹீட்டில் இருக்கும். அந்த ஹை ஹீட் வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த வாட்டரை வந்து அப்படியே ஹீட் ஆகுது. இந்த ஹீட்டான வாட்டர்லாம் ஸ்டீமாக மாதிரி ஸோ அப்படியே வெளியே போகுது. ஸோ இந்த கம்பஷன் ப்ராசஸில் நமக்கு ஆஷ் வந்து உருவாகும். இந்த உருவாகக்கூடிய ஆஷ்லாம் பார்த்திங்கன்னா ஆஷ் ஓவர்ஃப்ளோ வழியாக வந்து வெளியேறுது. ஸோ வரக்கூடிய ஃப்ளூ கேஸ் வந்து அப்படி வந்து நமக்கு வந்து அப் சைடில் மேலே போயிடுது. ஸோ இதில் நமக்கு அட்வான்டேஜில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டோலமைட் நமக்கு யூஸ் பண்ணுறதுனால இதில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கம்பஷன் பார்த்திங்கன்னா லோ கம்பஷனில் நடக்கும். அதாவது லோ கம்பஷன் என்னென்னா, நமக்கு நார்மல் டெம்பரேச்சரில் தான் வந்து இருக்கும். அதாவது 800 900 டிகிரி சென்டிகிரேட்லாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் டெம்பரேச்சரில் தான் நமக்கு கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும். அதான் லோ கம்பஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு SO2 NOx போன்ற கெமிக்கல் நமக்கு வந்து எமிஷன்லாம் வந்து உருவாகாது. ஸோ இது வந்து ஒரு எமிஷன் ஃப்ரீயாடு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு ஏர் ஹை வெலாசிட்டியில் கொடுத்து டோலமைட்டை பார்த்திங்கன்னா, டோலமைட்டை ஏதோ நமக்கு சாலிட் பார்ட்டிகள் வந்து ஃப்ளூயிடாக மாற்றி டர்புலன்ட் ஃப்ளோவில் இருக்கிறதுனால ஃபூயில் வந்து ஈஸியாக ஏரோட மிக்ஸ் ஆகிறது. மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஸோ வந்து கம்பஷன் நல்லா நடக்கும். அது கம்பஷன் எப்படின்னா ஃபுல் கம்பஷனில் இருக்கும்.
அதாவது ஃபாயில் வந்து கொஞ்சம் எரிஞ்சு எரியாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக அதை எரிஞ்சு நமக்கு ஃபுல் கம்பஷன் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லோ கிரேட் ஃபாயில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லோ கிரேட் ஃபாயில் யூஸ் பண்ணாலும் அதுவும் நல்ல எரிஞ்சு நல்ல கம்பஷன் நடக்கும். ஸோ இது வந்து இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நார்மல் ப்ராசஸ் இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பெட்டில் நடக்கிறதுனால இது வந்து ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் சொல்கிறோம். அதாவது இந்த பெட்டில் வந்து ஃப்ளூயிட் உருவாகி அது மூலமாக நம்ம கம்பஷன் பண்ணுறதுனால ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் சொல்கிறாங்க.